தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டம் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றம். ஆளுநர் RN ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதிப்பதாகவும் மத்திய அரசின் ஏஜெண்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் ஆளுநர் அத்துமீறுவதாகவும் கண்டனம். ஆந்திராவில் நடைபெற்ற கேம் சேஞ்சர் பட நிகழ்ச்சிக்கு வந்த ரசிகர்கள் 2 பேர் உயிரிழப்பு. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக நடிகர் ராம் சரண் அறிவிப்பு. அமெரிக்காவில் ஏற்பட்ட பனிப்புயல் காரணமாக 6 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம். பனிப்புயலால் 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்க தமிழகமெங்குமிருந்து இளைஞர்கள் ஆர்வத்துடன் முன்பதிவு. இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய இன்று மாலை 5 மணி வரை அவகாசம். இந்தியாவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல்கள் ஒழிக்கப்படுவார்கள், உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. அசாமின் அசாவோ மாவட்டத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் 15ற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதால் அச்சம். சுரங்கத்திற்குள் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல். கனடா நாட்டு பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பு. உள்கட்சி எதிர்ப்பு, கூட்டணி கட்சிகளுடனான பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களால் ராஜினாமா முடிவு. டெல்லி சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. திபெத் நேபாளம் எல்லைப் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 32 பேர் உயிரிழப்பு.